வந்தே மாதரம். தமிழகத்தில் மத மாற்றம் அதிகம். ஆர்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கவலை. கவலைப்பட்டுக்கிட்டே இருங்க. கவலை தான் பண்ணுவீங்க, வேறு என்ன பண்ணுவீங்க? நானும் 2019 கரடியாக கத்துனேன். மாநகரம் கைலாசநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, பூந்தமல்லி போகிற வழியில். அங்கே ஒரு 8.25 ஏக்கரை ஜீசஸ் கால்ஸ் வாங்கியிருக்காரு. சட்டப்படி அரசாங்க ஆணைப்படி மாற்று மதத்தவருக்கு கொடுக்கக்கூடாது. அது கோயில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல லீஸு கொடுக்காது சொல்லியிருக்காங்க. ஆனால் விற்றுருக்காங்க. அவர் ஜீசஸ் கால்ஸ் அங்கே என்ன பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, மதம் மாற்ற பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. நானும் கதறி பார்த்துட்டு பெட்டிஷன் மேலே பெட்டிஷன், எத்தனை பெட்டிஷன் தான் போடுறது? ஸ்பீட் போஸ்ட்னு பயிற்சிக்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸில் போய் நின்றுக்கிட்டு போட்டோன்னா அவர் அந்த கமிஷனர் என்ன பண்ணுவார்னா உடனே ஜாயின்ட் கமிஷனுக்கு அனுப்பிச்சிடுவார். அவர் தான் ஜாயின்ட் கமிஷனை வாங்கி வச்சு தூங்குவார். மத மாற்றம் நடக்காமல் என்ன பண்ணும்? என்னங்க பண்ணுவான்? அப்படி தான் நடக்கும். நீங்கள் சும்மா அப்படி கதை விட்டுக்கிட்டே இருங்க. என்ன மத மாற்றம் பாதிப்பு அதிகம்னு சொல்லி அப்புறம் இந்த வேலூர் பக்கத்தில் ஒரு பொண்ணு அவங்க காட்டுக்குள்ளே பிகாம் படிச்சுட்டு மாடு மேய்க்க போயிருக்கு. மாடு மேய்க்க போச்சா டாய்லெட்டுக்கு போச்சா தெரியல, எனக்கு சரியாக தெரியல. அந்த பொண்ணை சிறுத்தை அடித்து கொண்டு இருக்குது. அந்த மாதிரி படிச்சிருக்கவங்களுக்குலாம் உடனே அது பழங்குடியின பொண்ணா, அது பிகாம் படிச்சிருக்கவங்களுக்கு வேலை இல்லை. அப்புறம் கிறிஸ்தவம் போய் நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி உடனே மதம் மாற்றிடுவான். நீங்கள் என்ன தான் பண்ணீங்கன்னு தெரியல எனக்கு. ஆட்சியில் தான் இருக்கிறீங்க. இன்னும் கோமாளித்தனமாக பேசி மத மாற்றம் அதிகம்னு இன்னும் இயேசுநாதரை மாற்றிக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. அதனால் போங்க, உடனே வானகரத்தில் இருக்க கைலாசன் ஒரு கோயில் இடத்துலேருந்து ஜீசஸ் கால்ஸை விரட்டுங்க. அப்படி ஆர்எஸ்எஸ் பட்டை போய் விரட்டுங்க. சரிதானா? ஜெய்ஹிந்த்.